அண்ட் பவித்ரா. எனக்கு ஒர்க்கோட பிளேஸ் எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து என்னென்னா எல்லாமே ஃபஸ்ட் டைம். எல்லாமே இங்கே ஃபஸ்ட் டைம் நடந்ததெல்லாம் இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் மெமரபிள் ஒன். ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். டைம் பார்த்துலாம் ஒர்க்கே பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. 5 மணி டைம்னா 4:30க்குலாம் வந்து உட்காந்துருப்பேன். ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக தான் இந்த அகாடமிலேருந்து லீவ் பண்ணுறேன். இட் இஸ் ஒன் ஆஃப் மை மெமரபிள் ஒன். அண்ட் பவித்ரா. ஃபஸ்ட் நான் வந்து இங்கே பிபி அகாடமியில் வந்து இன்டர்னாக தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். பிஜி அப்போ தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒர்க்கோட பிளேஸ் எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு இதை ஃபஸ்ட் எவர் ஜாப்னால நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து என்னென்னா எல்லாமே ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் நியூ ஒர்க் பிளேஸு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியும் இப்படி தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இது வந்து என்னென்னா எல்லாமே இங்கே ஃபஸ்ட் டைம் நடந்ததெல்லாம் இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் மெமரபிள் ஒன் இந்த அகாடமி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் படிக்கக்கூட அகாடமி போனது கிடையாது. ஃபுல்லாகவே செல்ஃப் லேர்னிங் அப்படி தான். ஸோ இங்கே வந்து அகாடமி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இங்கே டீச் பண்ணுறாங்கன்றது நான் இங்கே வந்து தான் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து டெவலப்பும் பண்ணேன். கம்யூனிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் நான் வந்து கற்றுக்கிட்டது நெக்ஸ்ட்னும் ஒரு செட் ஆஃப் நியூ பீப்புள்ஸ்க்கும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இங்கே நான் வந்து பெட்டர் பண்ணிக்கிட்டேன். பேசிக் ஒர்க் எத்திக்ஸையுமே நான் இங்கே வந்து டெவலப் பண்ணேன். சார் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். நீங்கள் எனக்காக நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அதுக்கு தேங்க்யூ சார். ஆர்டர் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சில டைம்லாம் இவ்வளோ வந்து நானும் ஃபேவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வேண்டியது இவ்வளோ நல்லா ஆர்டர் கொடுத்தா. டைம் பார்த்துலாம் ஒர்க்கே பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. நான் இவ்வளோ 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒர்க்குனா 8 இருக்கும், 8:15 இருக்கும், அவள் பாட்டு ஒர்க் பண்ணுவாள். 5 மணி டைம்னா 4:30க்குலாம் வந்து உட்காந்துருப்பா. இன்னும் ½ hour பிஃபோராக டைம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறது. அப்படின்னும் போது இப்போ சப்போஸ் எதனா ஒரு எக்ஸாம் அப்படி அந்த மாதிரி கேட்கும்போது இந்த டேல வர முடியாது, சரி பரவாயில்ல விட்டுரு, அடுத்த வந்துரு. நல்லா சொல்றது காரணம் இவங்க எனக்கு அது கேட்டது பண்ணியிருக்காங்க. அதனால தான் நானும் அவங்களுக்கு அதுக்கு ஃபேவர் பண்ணி. ஸோ என்னோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக தான் இந்த அகாடமிலேருந்து லீவ் பண்ணுறேன். இருந்தால் என்னோட பெஸ்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒர்க்கை. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் மை மெமரபிள் ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிவன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். பிபி அகாடமியில் எவ்ரி சண்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் தேடிட்டுருக்கீங்க நீங்கள், இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் பிபி அகாடமி. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பிஃபோராகவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.